ஒழிப்பு என்பது தமிழகத்தில் ஒருபோதும் நடக்காது என்று விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். இந்தி பேசக்கூடியவர்கள் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை பேசுகின்றனர் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். இப்போது PM ஸ்ரீ என்கிற பெயரில் பள்ளிக்கூடங்களை நிறுவுகிறார்கள். அந்த பள்ளிக்கூடங்களில் 3 மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தாய்மொழி ஒன்று, ஆங்கிலம் ஒன்று, ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு இந்திய மொழி என்றால் இந்தி பேசக்கூடியவர்கள் 3வது மொழியாக எந்த மொழியை பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். அதிமுகவின் திட்டமான அம்மா கிளினிக் திட்டத்தை காப்பியடித்து முதல்வர் மருந்தகம் என்ற திட்டத்தை திறந்து வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. அதிமுக MLA அம்மன் அர்ஜுனன் வீட்டில் பழிவாங்கும் எண்ணத்தில் திமுக அரசு ரைடு நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. எத்தனை ரைடுகளை நடத்தினாலும் அதிமுக அஞ்சாது எனவும் பேட்டி. பணம் படைத்தவர்களுக்கு ஒரு நீதி, ஏழை எளியவர்களுக்கு ஒரு நீதி என்று திமுகவின் சாயம் வெளுக்க தொடங்கிவிட்டதாக அண்ணாமலை விமர்சனம். மும்மொழி கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மறுக்கப்படுவது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி. இந்திய எழுத்துக்களை அழிக்கும் திமுகவினர் 500 ரூபாய் நோட்டில் இருக்கும் இந்திய எழுத்தை அழியுங்கள் பார்க்கலாம் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா சவால். பாலியல் தொல்லைகளை தடுக்க ஒழுக்கத்தை போதிக்கின்ற சூழ்நிலையை பள்ளிகளில் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். அழிக்கிறது இல்லைன்னா வீட்டுல உட்கார்ந்துட்டே அழிக்கலாயா? 500 ரூபாய் நோட்ல இருக்கிற ஹிந்தியை அழி பார்ப்போம். மானங்கட்டவங்களா, மானங்கட்டவர்கள். உங்க 100 ரூபாய் நோட்ல, 500 ரூபாய் நோட்ல இருக்குல்ல, 200 ரூபாய் நோட்ல இருக்குல்ல, 100 ரூபாய் நோட்ல இருக்க அந்த ஹிந்தியை அழி பார்ப்போம். என்ன வெக்கங்கட்ட செயல்? இதை பார்த்து கொண்டு திமுக தலைமை எப்படி இருக்குன்னு கேட்கிறேன்னா, நீங்க நடத்துவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஸ்கூலு, வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறம் அரசு பள்ளிக்கூட குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதுங்களா? மிக கேவலமா. அது மாத்திரம் இல்ல, நான் மகேஷ் பொய்யாமொழிய நேரடியா சார்ஜ் பண்றேன். அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுக போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் கருதுவதாக பேட்டி. ஆர்வம் மற்றும் எதிர்கால திட்டத்தின் அடிப்படையில் எந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மாணவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று MP கனிமொழி கருத்து. மத்திய அரசு கொண்டுவரும் அனைத்து திட்டங்களையும் எதிர்க்கவில்லை, நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக பேட்டி. கடலூர் அருகே சகோதரியை கிண்டல் செய்ததற்காக சக நண்பர்கள் 2 அடித்துக் கொன்று நெய்வேலி NLC மணல்மேட்டில் புதைத்த சம்பவம். திமுக ஒன்றிய துணை செயலாளரின் குவாரியில் பணிபுரிந்த லாரி ஓட்டுநர் கைது. வளர்ச்சியில் இந்தியாவை மிஞ்சவில்லை என்றால் என் பெயரை மாற்றிக்கொள்வேன் என்று பாகிஸ்தான் பிரதமர் சபதம். பாகிஸ்தானின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியை மீட்டெடுக்க இரவும் பகலும் உழைத்து வருவதாக பேச்சு. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் வடமேற்கு பகுதியில் மர்ம காய்ச்சல் காரணமாக 50 பேர் உயிரிழப்பு. ஜனவரி 1ஆம் தேதி மர்ம காய்ச்சல் பரவிய நிலையில் இதுவரை 419 பேர் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 50 பேர் உயிரிழந்ததாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.